ஸோ இப்போ ரூம் உள்ள போனோன்னா இது லக்கேஜ் ரேக்கு, அதில் தூக்கி லக்கேஜ் வச்சுக்க வேண்டியதான். மேலே ஏதோ பேப்பர் பேம்ப்ளெட்ஸ் வைக்கிறதுக்கு, டிவி, இது ஒரு ஒர்க்கிங் டேபிள், டெலிஃபோனு, இங்கே ஒரு டெலிஃபோன் இருக்குது, இங்கே ஒரு பெட் சைட் டேபிள் ஒரு டெலிஃபோன் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபுல் ஹைட் மிரர் இருக்கணும், இருக்குது எங்கள் வார்ட்ரோப்லேயே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபேஸ் மிரரு, அப்புறம் கர்டைனு, பிளாக் அவுட்டு, அதாவது ஷேரு, பிளாக் அவுட்டு, சேர்ஸு, டீ டேபிள், காஃபி டேபிள், சைட் டேபிள்ஸு, நைட் லேம்பு, ப்ளஸ் ஏசி கிரில் சப்ளை மட்டும்தான் இருக்குது. ரிட்டனை காணும், இல்லை அதுலேயே ஒரு ரிட்டன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒய்ஃபை மோடமு, ஸ்ப்ரிங்க்லரு, ஸ்மோக் டிடெக்டர், கிப்லா டைரெக்ஷன் மேலே விட்டிருக்கு. அதுக்கப்புறம் நான் வேறு ஸ்பாட் லைட்டு, பேக் லைட்லாம் இல்லை, எதுவும் எல்இடி கிளாஸ் டிஸ்பிளேலாம். அதனால் ஒரு ரூமு கொஞ்சம் போரிங்காக இருக்குது. லைட்டிங்குமே பத்தலை, இத்தனை லைட்டு போட்டுமே. இப்போதைக்கு பாத்ரூம் போவோம். கீழே கார்பெட்டு, ஃப்ளோரிங்கு. அதுக்கப்புறம் இது ஒன்று, இதுவுமே சரி கிடையாது. டைலுக்கும் கார்பெட்டுக்கு நடுவில் ஒரு ட்ரிம் வேறு ஒரு ப்ரொஃபைல் வைக்கணும். சரி, ஓகே. இப்போதைக்கு பாத்ரூம் போனால், பாத்ரூம் இன்னொரு என்ன ப்ராப்ளம்னா, 2 லெவலும் ஒரே லெவலில் இருக்குது. அங்கே குளிக்கிறப்ப தண்ணி யூஸ் பண்ணுறப்ப தண்ணி ஈஸியாக வெளியில் வரும். ஸோ பாத்ரூம் லெவல் இப்போ தான் கம்மியாக இருக்கணும். ஏன்னா இங்கே உள்ளவங்க யாரும் அதிகமாக டேட் யூஸ் பண்ண மாட்டாங்க, க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நிறையா பேர் இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது பிடே, அதுக்கப்புறம் இது டபிள்யூசி, மேலே வந்து டவல் ராடு. ஆனால் இங்கே எதுக்கு இந்த க்ளோத் லைனர் இருக்குதுன்னு தெரில. இதை போட்டுட்டு இங்கே உட்கார முடியாது, ரொம்ப சின்ன ஏரியா. அதுக்கப்புறம் மிரர், வேனிட்டி கவுண்டர், இங்கே ஒரு டவல் ராட் இருக்குது, இங்கே ஒரு டெலிஃபோன், எமர்ஜென்சி டெலிஃபோன். இங்கே இதில் வந்து ஹேர் ட்ரையரு, ப்ளஸ் இதுலேயுமே ஷேவர்ஸ் ஆக்கிட்டுமே கனெக்ட் பண்ணி ஷேவ் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷு, டிஷ்யூ. இங்கே இதுக்கு 2 கிளாஸ் இருக்குதுன்னு தெரில. வாஷ் பேஷனு. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு டூத் ப்ரஷ் இருக்குது, ஒரு வேனிட்டி கிட் இருக்குது. வேனிட்டி கிட்னா என்னென்னு தெரியல. சானிட்டரி பேக்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பியூர் லைவ் ஷவர் கேப்னு இருக்குது. தலை நனையாமல் குளிக்கணும்னா. இது இல்லாமல் ஒரு சோப்பு இருக்குது, ஷாம்புலாம் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே ஒரு டஸ்ட்பின் இருக்குது, ஒரு வெயிங் மிஷின் மாதிரி இருக்குது வெயிட் பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஷவருக்கு போகிறதுக்கு லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதான் ஷவர் ஏரியா. ஷவர் ஏரியா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அங்கே எல்லாமே இருக்குது, சோப்பு, ஷாம்பு எல்லாமே. வெறும் ஹேண்ட் ஷவர் மட்டும்தான் இருக்குது, ஹெட் ஷவரும் இல்லை. கீழேயுமே ஸ்போர்ட் இல்லை, காலத்தில் ஓட செய்யணும்னா. அதுக்கப்புறம் பாத்டப்லாம் இல்லை. 4 ஸ்டார் ஹோட்டல் இது, பாத்டப் இல்லை. நாங்கள் டிசைன் பண்ண 3 ஸ்டார் ஹோட்டலுக்கே பாத்டப்லாம் வச்சு டிசைன் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் ஹோட்டல் கெஸ்ட் ரூம் டூரு. ஸோ வேறு என்ன, வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருங்கிறதுனால அவ்வளோ பெரிய வியூ இல்லை. இதுக்குமே கர்டைனை மூவ் பண்ணுறதுக்கு கர்டைன் ராடு ஹேண்டில் ஒன்று இருக்கும், அதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கு சுவிட்ச் ரிமோட்லேயே வந்துடுச்சு. அப்படி இருந்தும் இதில் எதுவுமே இல்லை, கையால் தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுமான்னு தெரில. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அது ஒரு ஹோட்டல் தான் நினைக்கிறேன், லாஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த லோகோவை பார்த்தா. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, ஃப்ரைஸு ஸ்வீட்ஸுன்னு கிளியராக தெரியல, ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல. அங்கே இன்னொரு ஹாலிடேன்னு இருக்குது க்ரீன் கலர்னால. ஸோ அவ்வளோதான்.